ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடினபோது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். 2 நாளாகமம் 14:7 பின்பகுதி. இங்கே ஆசா ராஜாவை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்குது. ஆசா ராஜா கர்த்தரின் பார்வைக்கு ரொம்ப நன்மையும் செம்மையுமானதை செய்கிறான். என்ன நன்மையான காரியம் செம்மையான காரியம் என்பது, அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளையும் உடைத்து விக்கிரகத்தோப்பையும் வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படி கற்பனைகளின்படி செய்யவும் யூதாவுக்கு கற்பிக்கிறான். யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலிருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமைதியாக இருந்தது. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதுனால அவன் என்ன பண்ணுறான், அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமாக யுத்தம் இல்லை. அதனால் தேசம் ரொம்ப அமைதலாக இருந்தபடினால அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய அரணிப்பான பட்டணங்கள்லாம் நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய அலங்கங்கள், கோபுரங்கள், பட்டணங்கள்லாம் நல்லா கட்டிக்கிறாங்க, பாதுகாப்பாக கட்டிக்கிறாங்க. ஏன்னா எந்த நேரத்துலையும் யுத்தங்கள் வரலாம், நம்ம இப்போவே தேசம் அமைதலாக இருக்கும்போதே நம்ம செஞ்சுக்கலாம்னு செய்கிறாங்க. அப்போ தான் இந்த வசனம், தியான வசனம், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அப்போ திடீர்னு என்ன பண்ணுறாங்க, எத்தியோப்பியர்கள் 10 லட்சம் பேர் இவங்களுக்கு விரோதமாக 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா என்ற இடத்துக்கு வராங்க. அப்போ இவங்களும் என்ன பண்ணுறாங்க, சரி வந்துட்டாங்களேன்னு இவங்ககிட்டையும் யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிறவங்க 3 லட்சம் பேர் இருந்தாங்க. பென்யமின்லே கேடகம் பிடிக்கிறவங்க 2,80,000 பேர் இருக்காங்க. ஆக 5,80,000 பேர் இவங்ககிட்ட இருக்காங்க. ஆனால் அவங்க எத்தியோப்பியர்கிட்ட 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க, 300 ரதங்களோட வராங்க. அப்போ ஆசா எதிராக புறப்பட்டு போய் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுறான். போயிட்டான், ஆனால் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறான். கர்த்தரே, 11ஆம் வசனம் பாருங்கள். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள ஒட்டாதையும். ஆண்டவரை துணைக்கு கேட்குறாரு, கூப்பிடுறாரு. நீர் தான் ஆண்டவரை, நாங்கள் ஒன்றுமே கிடையாது, எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு உங்களால் மட்டும்தான் முடியும், எங்களுக்கு துணையாக இருங்க, மனுஷன் மேற்கொள்ள ஒட்டாதீங்க, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், எனவே நீர் எங்களோடு கூட இருங்க. பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். சொன்ன உடனே கர்த்தருக்கு அந்த ஜெபம் ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே எத்தியோப்பியரை ஆசாக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடிக்கிறார் கர்த்தர். எத்தியோப்பியர் ஓடி போனாங்களாம். அவர்களை ஆசாவும் அவனோடு இந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்துறாங்க. எத்தியோப்பியர் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். அவர்களுடைய சேனைகளெல்லாம் அவருக்கு கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள் அப்படின்னு சொல்லி போடப்படுது. அப்போது கர்த்தருடைய எந்த ஒரு மனிதன் கர்த்தரை தேடுகிறானோ, எந்த ஒரு மனிதன் கர்த்தரை தேடுவதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறானோ, அவனை சுற்றிலும் தேவன் இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். நீங்களும் நானும் ஆண்டவரை தேடுவோம். ஆண்டவரை தேடும் பொழுது கர்த்தர் நம்மை சுற்றிலும் ஒரு அமைதியை கட்டளையிடுவார். எல்லா பக்கமும் பிரச்சனையாக இருந்தாலும் நம் பக்கம் சுற்றிலும் அவர் இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். நம்முடைய தூதர்களை வைத்து பாதுகாப்பார். நம்முடைய காரியம் வாய்க்கும்படியாக செய்வார். நமக்காக யுத்தங்கள் செய்வார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம், லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா. ஆசா ஜெபித்தது போல ஆண்டவரே, கர்த்தாவை பலன் உள்ளவனுக்காக பலன் அற்றவனுக்காக உதவி செய்வது உனக்கு லேசான காரியம் சொல்லி ஜெபித்த போது நீர் உடனடியாக ஆண்டவரை இறங்கி வந்தீர். ஆண்டவரே, சுற்றிலும் இளைப்பாறுதலை கட்டளையிட்டீர். ஆண்டவரே, எந்த ஒரு மனிதன் உம்மை தேடுகிறானோ ஆண்டவரே, அந்த மனிதனை சுற்றிலும் நீர் இளைப்பாறுதலை நீர் கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கிற ஆண்டவராய் இருக்கிறீரப்பா. நன்றியோடு மே ஸ்தோத்திரிக்கிறேன்.
செபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. நாங்களும் உம்மை தேடவும் அதன் மூலம் உடைய பாதுகாப்பை எங்களை சுற்றிலும் பெற்றுக்கொள்ளவும் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். நேற்றைய பதில்: பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலுசர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனம் 16. இன்றைய கேள்வி: அந்த மிருகத்திற்கு எதை பேசும் வாய் கொடுக்கப்பட்டது? அந்த மிருகத்திற்கு எதை பேசும் வாய் கொடுக்கப்பட்டது?